அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் ஸ்கூப் இது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இன்றைக்கு அப்படி ஒரு செய்தியை தான் பார்க்க போகிறோம். நம்முடைய பிராந்தியத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் இந்தியாவுக்கு எதிராக சீனா திருப்பிக்கிட்டு வர்ற இந்த சமயத்தில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒன்று கிடைச்சிருக்குது. அது என்ன, அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன, இது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது, இதனால் நமக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்க போகுது, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, இந்தியாவுடைய நெய்பர்ஹுட், நம்முடைய பிராந்தியம் இருக்குது இல்லையா, நம்மை சுற்றி இருக்கிற நாடுகளை ஒவ்வொன்றாக சீனா இந்தியாவுக்கு எதிராக திருப்பிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாகிஸ்தானை பற்றி சொல்லவே வேண்டாம், அதை விட்டுருவோம். அதை தவிர்த்து அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நேபாள் ஆகட்டும், மாலத்தீவு ஆகட்டும், இலங்கை ஆகட்டும், மியன்மார் ஆகட்டும், இந்த நாடுகள் எல்லாமே ஒரு காலத்தில் இந்தியாவை பிரதானமாக நம்பி இருந்த நாடுகள், இந்தியாவோடு நட்புறவை பேணி வளர்த்த நாடுகள். ஆனால் அந்த நாடுகள் எல்லாமே கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்த்தோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் சீனாவுடைய தூண்டுதலும், சீனாவுடைய இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டம் சொல்றாங்க இல்லையா, அந்த திட்டத்தின் மூலமாக சீனா அவர்களை கவர்ந்து இழுத்து தன்னுடைய கடன் வலையில சிக்க வச்சதுதான். அந்த வரிசையில தப்பி நின்ற இரண்டு அண்டை நாடுகள் எது அப்படின்னா பூட்டான் ஒன்று, இன்னொன்று பங்களாதேஷ். கடந்த 10 ஆண்டுகளாக ஷேக் ஹசீனா அங்கு பிரதமராக இருந்தது வரைக்கும் இந்தியாவுடைய மிக முக்கியமான நண்பராக, நட்பு நாடாக விளங்கியது பங்களாதேஷ். ஆனால் சீனா, பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவுடைய கூட்டு சதியால் அங்கே ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டு, அங்கே இராணுவ புரட்சி ஏற்பட்டு, அமெரிக்காவில் உட்கார்ந்திருந்த யூனூஸை, நொபேல் பீஸ் பிரைஸ் வாங்கினவர் அவர், அந்த யூனூஸை கொண்டு வந்து அங்கே ஒரு டம்மி தலைவராக உட்கார வச்சு, அதற்கு பிறகு அந்த நாட்டையவே இப்பொழுது இந்தியாவுக்கு எதிராக திருப்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். இந்தியாவுக்கு எதிராக 1-2 அல்ல, பல விஷயங்களை செய்து கொண்டிருக்குது யூனூஸுடைய அரசாங்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை பேசினோம்னாலே அது தனி டாபிக் நண்பர்களே. இந்தியாவுடைய அண்டை நாடுகள் எல்லாம் இப்படி இந்தியாவுக்கு எதிராக திரும்புகிற இந்த சூழ்நிலையில் ஒரு நாடு இப்பொழுது பட்டு புத்தி வந்து திருந்தி இந்தியாவுடைய நட்பை பேணுவதற்கு பெருமுயற்சி எடுத்து வர்றதை நாம் கவனிக்க முடியுது. இந்நேரம் நாம் எந்த நாட்டை சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் கணிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் எழுதுங்க நண்பர்களே. என்ன, எந்த நாட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் எழுதுங்க. அதில் யாரெல்லாம் நாம் சரியாக கணிச்சிருக்கிறோம், எந்த நாட்டை பற்றி நாம் இன்னைக்கு பேச போகிறோம் அப்படிங்கிறத கணிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே சமயத்தில் நண்பர்களே, நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனலை ரெகுலராக பார்க்குறீங்க, விரும்பி பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்கலாம், தப்பில்லை. ஆனால் என்னென்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்க நாம் வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் பல முக்கிய செய்திகளை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. அதுக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆப்ஷன் காட்டும். ஆல் அப்படிங்கிற மேலால் இருக்கிற அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் உடனுக்குடனே வந்து சேரும். நிறைய சர்வதேச லேட்டஸ்ட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நாம் கொண்டு வந்து சேர்ப்போம். சரி நண்பர்களே, வாங்க வீடியோவுக்கு போகலாம். நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி யாரெல்லாம் நீங்கள் இலங்கை அப்படிங்கிற பதிலை கரெக்டாக எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க நண்பர்களே. அதில் ஒரு சிலரை செலக்ட் பண்ணி நாம் ஒரு ஷவுட் அவுட் போடலாம். சரி நண்பர்களே, இலங்கையில் என்ன வெற்றி இந்தியா கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 2 தசாப்தங்களாக, ஒரு தசாப்தம்னா 10 வருஷம் இல்லையா, கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக
சீனா வந்து ஒரு மிகப்பெரிய சதிவலையை இந்தியாவுக்கு எதிராக பின்னி வருது. ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிறதா அந்த திட்டத்துடைய பெயர். இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளை தன்னுடைய வயப்படுத்தி அந்த நாடுகள்ல எல்லாம் சீனா வந்து தனக்குன்னு ஒரு பேஸை உருவாக்கிக்கிறது. அது இராணுவ பேஸாக இருக்கலாம், தொழில் மையமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அந்தந்த நாடுகளில் ஒரு பகுதியை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா ஒரு போர் அப்படின்னு வரும்போது இந்தியாவை ஈஸியாக சுற்றி வளைக்க முடியும். எல்லா பக்கத்துலேருந்தும் ஈஸியாக தாக்குதல் நடத்தலாம் இந்தியாவின் மீது அப்படிங்கிறதான் இதனுடைய திட்டம். இதில் முதல்ல தானாக போய் சரண்டர் ஆனது பாகிஸ்தான் தான், அதை விட்டுருவோம். அதற்கு அடுத்தபடியாக சீனாவுடைய வலையில் விழுந்த நாடு எதுன்னா இலங்கை தான். இலங்கை சுதந்திரம் வாங்கினதுலேருந்தே நண்பர்களே இலங்கைக்கு வந்து ஒரு தீராத அச்சம் ஒன்று இருக்குது, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அது என்னன்னா, என்றாவது ஒரு நாள் இந்தியா வந்து இலங்கையை பிடிச்சிரும், இலங்கையை தன்னுடைய இன்னொரு மாநிலமாக மாற்றிரும் அப்படிங்கிற ஒரு தீராத பயம் இன்றைக்கு வரைக்கும் இலங்கையுடைய சிங்கள பௌத்த ஆதிக்கவாதிகளுக்கு மத்தியில் இருக்கிறது உண்மைதான். அதனால தான் இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்தே அவங்க 1948 சுதந்திரம் வாங்குறாங்க. அந்த இலங்கை சுதந்திரம் வாங்கினதுல இருந்தே இந்தியாவோடு ஒரு பக்கம் நட்பாக இருக்கிறோம் அப்படின்னு இலங்கை சொல்லிக்கிட்டாலுமே கூட எப்போதுமே இந்தியா எடுக்கிற சர்வதேச நிலைப்பாடுகளுக்கு நேர் எதிரான நிலைப்பாடை தான் இலங்கை எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆரம்ப காலகட்டத்தில் மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பாகிஸ்தானோட கைகோத்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண காலகட்டத்தில் இந்தியா வந்து ரஷ்யாவோடு நின்றது. அன்றைக்கு உலகம் வந்து இருதுருவ உலகமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய கோல்டு வார் நடந்துகிட்டு இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பனிப்போர் நடந்தது. அந்த சமயத்தில் இந்தியா வந்து ரஷ்யாவோடு நின்றிருந்தது இல்லையா. அப்போ இலங்கை வந்து யாரு கூட நின்றுதுன்னா அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் கூட தான். இந்தியாவுக்கு எதிராக 1970களில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் மூழ்கிற சூழ்நிலை வந்தபோது கூட பாகிஸ்தானுடைய விமானங்கள் இலங்கையில் தரையிறங்கி பிறகு பங்களாதேஷுக்கு பறப்பதற்கு அனுமதி வழங்குச்சு இலங்கை. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க க்ளோஸாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து நமக்கு எதிராக தான் செயல்பட்டு வந்திருக்குது இலங்கை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் இலங்கையை தள்ளுச்சு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி சீனா வந்து மெல்ல மெல்ல இந்த நாடுகளை எல்லாம் தன்னுடைய அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை காமிச்சு வளைக்க ஆரம்பிச்சது. நான் வந்து பாலம் கட்டித்தரேன், அதை கட்டித்தரேன், இதை கட்டித்தரேன் அப்படின்னு நம்ம கைப்புள்ள ரேஞ்சுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்து கடனையும் கொடுக்கறது. இலங்கையில் வந்து ரயில்வே ட்ராக் போட்டு தரேன், டேம் கட்டித்தரேன். மிகப்பெரிய உதாரணத்தை நாம் சொல்லணும் அப்படின்னா, அங்கே இலங்கையில் வந்து ஹம்பன் தோட்டா துறைமுகத்தை நான் உருவாக்கி தர்றேன், கட்டித்தர்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி ராஜபக்சேவுடைய கான்ஸ்டிடியூவன்சியில் இருக்கிற மட்டாலா அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை உருவாக்குறேன்னு சொல்லி பில்லியன் கணக்கில், நான் சொல்றது அமெரிக்கன் டாலர்களில் பில்லியன் கணக்கில் கடனை வழங்கி இலங்கையை ஒரு கடனாளி ஆக்கிருச்சு சீனா அப்படிங்கிற பார்த்தோம். ஒரு கட்டத்தில் அந்த துறைமுகத்துக்கு, ஹம்பன் தோட்டா துறைமுகத்துக்கு தான் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துறதுக்கு வழி இல்லாதனால அந்த ஹம்பன் தோட்டா துறைமுகத்தையும் அதை சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான ஏக்கரா நிலத்தையும் சீனாவுக்கு 99 வருஷத்துக்கு லீஸுக்கு கொடுத்துடுச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் இலங்கை. அந்த அளவுக்கு இலங்கையை கடுமையான ஒரு கடன் வலையில வீழ்த்துச்சு. அப்ப கூட இலங்கையில சிங்கள பௌத்த அடிப்படைவாதிகளுக்கு புத்தி வரல. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த கடன்லாம் தலைக்கு மேலே போய் சில வருடங்களுக்கு முன்பு, கோவிடுக்கு பிறகு 3 வருடங்களுக்கு முன்பு இலங்கை நடுத்தெருவுக்கு வந்ததை நம்ம பார்த்தோம். இலங்கையில் புரட்சி வெடிச்சு, மக்கள் புரட்சி வெடிச்சு, ராஜபக்சேக்கள் குடும்பத்தோட நாட்டை விட்டு விரட்டப்பட்ட கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த சமயத்தில் சீனாவையே நம்பியிருந்த இலங்கையை சீனா கைவிட்டதையும் நாம் பார்த்தோம். யாருமே இலங்கைக்கு உதவி செய்யறதுக்கு முன்வராத அந்த காலகட்டத்தில் இந்தியா தான் போய் உதவி செஞ்சதை நம்ம பார்த்தோம். 4 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு மேலே இந்தியா கடனுதவி வழங்குச்சு. இந்த இலங்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், மருந்து உள்ளிட்ட அனைத்தையுமே இந்தியா வந்து இலங்கைக்கு அனுப்பினதையும் பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் தான் நாம் முதலாக இலங்கை மக்களுடைய மனசில் ஒரு மன மாற்றத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ லேட்டஸ்டாக
என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இப்பொழுது அங்கே பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அங்கே அதிபராக கடந்த செப்டம்பர் மாதம் அனுராக் குமாரா டிசநாயக்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இல்லையா. அவர் தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொள்ளவிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை இலங்கையுடைய கேபினட் பேச்சாளர் திரு நலிண்டா ஜெயதிசா சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, டிசம்பர் 15, 16, 17 ஆகிய நாட்கள்ல தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு தங்களுடைய நாட்டு அதிபரான திரு அருணாக் குமாரா டிசநாயக்கே பயணம் மேற்கொள்ளவிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொன்னார்னா, அந்த பயணத்தின் போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களை அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்கூப் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்பு அங்கு அதிபராக இருந்த மஹிந்தா ராஜபக்சே இந்தியாவை உதாசீனப்படுத்திட்டு சீனா தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்ன கதையை நம்ம பார்த்தோம். இப்பொழுதும் சீனா கடும் முயற்சி மேற்கொண்டிருக்குது. தன்னுடைய முதல் பயணத்தை அவர் சீனாவுக்கு வர வேணும். யாரு? இலங்கை அதிபர் அருணாக் குமாரா டிசநாயக்கே சீனாவுக்கு வர வேணும் அப்படின்னு கடுமையான முயற்சியை மேற்கொண்டிருக்குது. அந்த பயணத்துக்கு அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. ஆனால் அதற்கு முன்பே இந்தியாவுக்கு நான் போயிட்டு தான் சீனாவுக்கு போவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அனுராக் குமாரா டிசநாயக்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவருடைய திட்டங்கள் எல்லாமே வேற விதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே சமயத்தில் இன்றைக்கு வரைக்கும் செப்டம்பரில் அவர் எலெக்ஷனை ஜெயிச்சு வந்தார் இல்லையா. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர் இந்தியாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அப்படிங்கிறத நாம் இங்கே குறிப்பிட வேண்டும் நண்பர்களே. அதே மாதிரி தமிழர்களுக்கு எதிராக, இலங்கை வாழ் தமிழர்களுக்கு எதிராக இதுவரைக்கும் அவர் எந்த விதமான ஒரு தவறான பேச்சையோ ஒரு முடிவையோ அவர் எடுக்கவில்லை அப்படிங்கிறதையும் நாம் குறிப்பிட வேணும். அதே சமயத்தில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு முன்பு அங்கு அதிபராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே கிட்டையும் சரி, அதற்கு முன்பு அங்கு அதிபராக இருந்த இந்த ராஜபக்சே கோஷ்டி கிட்டையும் சரி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தது என்ன அப்படின்னா, அங்க இலங்கையுடைய 13வது சட்ட திருத்தம் தமிழர்களுக்கு உரிமைகளை வழங்குகிற, தங்களை தாங்களே ஆளுகிற அந்த ஸ்டேட் உரிமைகளை, மாநில உரிமைகளை வழங்குகிற அந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக அமல் செய்ய வேணும் அப்படிங்கிறதான். அதை பற்றி இவர் அனுரா டிசநாயக்கே இதுவரைக்கும் வாயை திறக்கல அப்படிங்கிறதை நம்ம குறிப்பிட வேணும். அதே சமயத்தில் அவர் இந்தியா வரும்போது கண்டிப்பாக நம்முடைய பிரதமரை நேரடியாக இது தொடர்பாக அழுத்தம் கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. இந்தியா வரும்போது அனுராக் குமாரா டிசநாயக்கவுக்கு இந்தியா இலங்கைக்கு பல சலுகைகள் வழங்கும் அப்படிங்கிற மாதிரியே இந்தியாவுடைய எதிர்பார்ப்புகளில் சிலவற்றையாவது அவர் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நாம் இங்கே குறிப்பிட வேணும். ஆனால் இதற்கு முன்பு வந்த ரணில் விக்ரமசிங்கே ஆகட்டும் அல்லது ராஜபக்சே கோஷ்டிகளாகட்டும் இந்தியாவிடமிருந்து கை நீட்டி வாங்கினாங்களே ஒழிய நம்முடைய பாரத பிரதமர் கேட்டுக்கொண்ட தமிழர்களுக்கு உரிமைகள் வழங்குகிற முக்கியமான விஷயங்களை அவங்க தொடவே இல்லை அப்படிங்கிறதையும் நாம் உணர்றோம். அனுராக் குமாரா டிசநாயக்கே தமிழர்களுக்கு நன்மை செய்வாரா, இந்தியாவுடைய வலியுறுத்தலை அவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறதுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேணும். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, அவரும் சரி சிங்கள பௌத்த ஆதிக்கவாதிகளும் சரி அவங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்குது. இப்பொழுது உண்மையிலேயே இந்தியாவை நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தியாவை பகைத்து கொள்ள அவர்கள் இப்பொழுதைக்கு விரும்பவில்லை அப்படிங்கிறதா உண்மை. சீனா எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக இதுவரைக்கும் செயல்படவில்லை அப்படிங்கிறதே உண்மையிலேயே இலங்கையை நாம் பார்க்கும் பார்வை கூட மாறச் செய்திருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.